சுழற்சி முறையில் 11 பேர் பணியில் இருப்பார்கள். சென்னை பிப்ரவரி 15, 2025 தினத்தந்திச் செய்திகள். விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய ஒய் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய ஒய் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு இட்டு உள்ளது. விஜய் வியூகம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த ஆண்டு 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளில் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். பிரபல தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரிடம் ஆலோசனைகளை பெற்று வருகிறார். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பயணம் செய்ய திட்டமிட்டு உள்ளார். மத்திய மாநில போலீசார் பாதுகாப்பு. இந்த நிலையில் விஜய் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் என்று மத்திய உளவு பிரிவு போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. இது குறித்து மத்திய உளவு பிரிவு போலீசார் அறிக்கை ஒன்றை தயாரித்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய ஒய் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு இட்டு உள்ளது. இதன் மூலம் விஜய்க்கு மத்திய மாநில போலீசார் 11 பேர் இணைந்து சுழற்சி முறையில் பாதுகாப்பு அளிப்பார்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் துப்பாக்கி ஏந்திய 2 போலீசார் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். விஜய் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது கான்வாய் வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் 3 பேர் உள்பட 8 போலீசாருடன் செல்வார்கள். அவர் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போதும் 2 போலீசார் உடன் இருப்பார்கள். இந்த பாதுகாப்பு விஜய்க்கு ஓரிரு நாளில் அளிக்கப்பட உள்ளது. விமர்சனங்கள். இந்தியாவில் 1960ஆம் ஆண்டு நக்சலைட்டுகள் ஆதிக்கம் தலை தூக்கிய போது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. தமிழக ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கு ஆரம்பத்தில் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் அவருடைய பாதுகாப்பு Z பிரிவாக அதிகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜய்க்கு மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கியதை அரசியல் ரீதியாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் உலாவர தொடங்கி உள்ளன. சுழற்சி முறையில் 11 பேர் பணியில் இருப்பார்கள். விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய ஒய் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு.